இவ்விழா இனிதே நடைபெற எமக்கு அனுமதி அளித்து பல்வேறு வகைகளில் எங்களது ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து எங்களில் ஒருவராக வாழ்ந்து வரும் தனித்துணை ஆட்சியர் திரு பெனடிக்ட் தர்மராய் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்பு. வல்வை விளையாட்டுக் கழகம் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் அவர்கள் தலைமையேற்று நடத்தும் திரு சரஸ்வதி அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த முகாமில் உள்ள குடியுள்ள மக்கள் பரிசு வாங்கிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த முகாமில் சுமார் 7 மாதங்களாக பணியாற்றி வருகிறேன். இங்கு உள்ள செயல்பாடுகள் அனைத்தையும் நன்கு புரிந்து கொண்டு இருக்கிறேன். காலையில் இந்த முகாமை சுற்றி வரும்போது ஆக்சுவலாக காலையில் எல்லாரும் வேலைக்கு போகிறதை பார்க்கிறேன். அதன் பின்னர் மாணவியர்கள் அனைவரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதை பார்க்குறேன். ஆனால் இந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்து மாநிலத்திலே பெரிய மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவில் நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். இதுபோல் மற்ற முகாம்களுக்கும் நான் சென்று வந்திருக்கிறேன். அங்கேயும் இந்த கல்விக்கு பல முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எனக்கு முன்னோர் பேசியவர் போல் அதிக அளவு மேற்பட்டு மாநிலத்திலே 8 மார்க்கு தான் குறைந்த அளவாக இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த கல்வி ஆண்டில் மாநிலத்திலே முதல் மாணவியர்களாக வர வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி எனது முன்னிலையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கி சென்ற மண்டப முகாம் தனித்துணை ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக இந்நிகழ்வின் கதாநாயகர்களான மாணவர்களில் ஒருவரை இந்நிகழ்வை தங்களது மனப்பூர்வமாக எவ்வாறு ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பது நாம் அறிந்து கொள்வதற்காக ஏற்புரை வழங்குமாறு 12ஆம் வகுப்பில் ஈழ மாணவர்களுக்குள்ளேயே மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற செல்வன் என் அருண்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், என்னை போன்ற மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னை போன்ற மாணவர்கள் அனைவரும் சாதனை செய்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணமே அனைவரின் ஊக்குவிப்பும் தான். இது போன்ற நிகழ்வுகள் தான் இந்த சாதனைக்கு காரணம். இனிமேல் வரப்போகும் சாதனைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் தான் காரணமாக இருக்க முடியும். இன்றைய சாதனையாளர்களை உருவாக்குவது கண்டிப்பாக சாதனையாளர்களாகத்தான் இருக்க முடியும். இது போன்று பல நிகழ்வுகள் நடக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு மாணவனும் அவன் வாழ்வில் உயர்கிறான் என்றால் அதற்கு ஒவ்வொரு பாராட்டும் தான் காரணமாக இருக்க முடியும். எனவே இது போன்ற பாராட்டுக்களை எங்களுக்கு அளித்த வல்வை விளையாட்டுக்குழு அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரே ஒன்று, சாதனை என்ற உச்சத்தை பெற வேண்டும் என்றால் பாராட்டு, ஊக்கம் என்ற ஏணிகள் கண்டிப்பாக வேண்டும். இவர்கள் போன்ற ஏணிகள் இருக்கும் வரை சாதனை மாணவர்கள் தொடர்ந்து நம் நாட்டில் வருவார்கள் என்று கூறி, நாட்டை உயர்த்துவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்விழாவின் வெற்றியே நம்மால் பாராட்டப்பட்ட மாணவர்கள் எவ்வாறு எம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதிலேயே உள்ளது. இவர் எவ்வாறு மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றார் என்பது இவர் பேச்சிலேயே உங்களுக்கு புரிந்திருக்கும். சாதனை படைத்தவர்கள் கண்டிப்பாக அடுத்த மாணவர்களை ஊக்குவிப்பாளர்களாக இருப்பார்கள். சிறப்பான ஏற்புரையை வழங்கி சென்ற மாணவனுக்கு எமது நன்றிகள். ஒருவேளை சோற்றுக்காக தான் படும் பாட்டை நாம் ஒருவாய் சோறு உண்ணும் போது மறப்பவர்கள் பெற்றோர்கள். இருள் மூடிய வான் போல, கரையேறிய மீன் போல, கண்ணாடி பாத்திரத்தில் கல்லேறு பட்டது போலான அகதி வாழ்வில் தம் பிள்ளைகளை சாதிக்க வைத்த பெருமையுடன் இதயம் கலந்த இன்பங்களோடு ஆனந்த கண்ணீர் கண்களில் ததும்ப அமர்ந்திருக்கும் பெற்றோரையும், அவர்களது உழைப்பின் மதிப்பறிந்து அவர்களது கனவை நனவாக்கிய மாணவர்களையும் பாராட்டும் வைபவம் தற்பொழுது நடைபெற உள்ளது. ஆம், பட்டதாரி மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இவர்களது நினைவு பரிசாக சங்கு வல்வை கழகத்தால் வழங்கப்படுகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழென்று சங்கே முழங்கு என்பதை போல் நீங்கள் கற்ற கல்வியால் எம் தமிழ் இனத்தாரின் வாழ்வு
சிறப்பாக ஓங்கி ஒலிக்க வேண்டும் எனும் நோக்குடன் வலம்புரி சங்கு உங்களுக்கு நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. பட்டதாரிகளுக்கான பரிசுகளை வழங்க தற்பொழுது உத்தரகோச மருத்துவ அலுவலர் உயர் திரு மருத்துவர் சங்கர் அழைக்கின்றோம். திருமதி கிருஷ்ண பகவான் ராணி இவர்களது புதல்வி நிஷா. திருமதி மயில்வாகனம் பார்வதி இவர்களது புதல்வன் சசிகுமார். இவருடைய படிப்பு டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. திருமதி ஸ்ரீதரன் நீலாவதி இவர்களது புதல்வன் பிரதீபன். இவருடைய படிப்பு டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங். பரிசினை வழங்கிய உத்தரகோசமங்கை மருத்துவ அலுவலர் சங்கர் கணேஷ் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக பட்டதாரிகளுக்கான பரிசுகளை வழங்க மண்டபம் முகாம் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குனர் கணேசமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி பாக்யராஜ் பரமேஸ்வரி இவர்களது புதல்வன் லேகன். இவருடைய படிப்பு டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங். திருமதி சிவகணேஷ் யோகலட்சுமி இவர்களது புதல்வன் தர்சன். இவருடைய படிப்பு டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். திருமதி சந்திரமோகன் நிபானியா இவர்களது புதல்வன் சஹான். இவருடைய படிப்பு டிப்ளமா இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். பரிசினை வழங்கிய உடற்கல்வி இயக்குனர் கணேசமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக பரிசினை வழங்குவதற்கு மருத்துவ அலுவலர் வெங்கடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி பாலசுப்ரமணியம் கமலாதேவி இவர்களது புதல்வன் கவியானந்த். இவருடைய படிப்பு டிப்ளமா இன் மெரைன் இன்ஜினியரிங். திருமதி பாக்யராஜ் பரமேஸ்வரி இவர்களது புதல்வன் மயூரன். இவருடைய படிப்பு டிப்ளமா இன் மெரைன் இன்ஜினியரிங். திருமதி சகாயம் குரூஸ் கிறிஸ்டினா கிளாஸ் இவர்களது புதல்வன் விஜயரத்னம். இவருடைய படிப்பு பேச்சுலர் இன் காமர்ஸ். பரிசுகளை வழங்கிய மருத்துவ அலுவலருக்கு எமது நன்றிகள். இறைவனுக்கு அடுத்து நாம் உயிரை காக்க வேண்டி இறைஞ்சுவது மருத்துவரிடம். அப்படிப்பட்ட மருத்துவத்தை தொழிலாக கொண்ட இவர் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதைப் போல சிறு வயதிலேயே சிறப்பான பொறுப்புகளை வகித்தவர். ஆம், உலகுக்கே சவாலாக உள்ள HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்று நோய்க்கு எதிரான பணியில் ராமநாதபுரம் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலகின் திட்ட மேலாளராக பணியாற்றியவர். இளமை துடிப்பு கொண்ட இவர் சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு ஓர் முன்மாதிரி. இத்தகைய சிறப்பு கொண்ட உத்தரகோசமங்கை மருத்துவ அலுவலர் திரு சங்கர் கணேஷ் அவர்களை மாணவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆதியும் அடங்குமாம், அந்தி மந்தாரையும் மயங்குமாம், மல்லிகை மலருமாம், மனங்களை கவருமாம். இந்த பின்மாலை பொழுதும் முன்னிரவு நேரமும் முத்தமிட்டு கொள்ளும் வேளையிலே
பேச்சிலே கிளியாம், பேசுவது ஈழத்தமிழ் மொழியாம், படிப்பதே எங்கள் பணியாம் எனும் என் மாணவர்களை ஊக்குவிக்க இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் தலைமை விருந்தினர் மதிப்பிற்குரிய திருமதி ப. சரஸ்வதி அவர்களையும், முன்னிலை வகிக்கும் உயர் திரு கே. பெனடிக்ட் தர்மராஜ் தனித்துணை ஆட்சியர் அவர்களையும் மற்றும் வாழ்த்துரை வணங்கி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எனது இலங்கை தமிழ் இனம் தமிழ் இனத்திற்கே உரிய உடல், மன வலிமை, கல்வி திறமை, விருந்தோம்பல் பண்பு, தொண்டுள்ளம் என அனைத்து திறமைகளையும் கொண்டுள்ளது. இதை என்னுடன் சக மாணவராக படித்த மாணவர்களின் கல்வி திறமையிலிருந்தே நான் அறிந்து கொண்டேன். மேலும் அவர்கள் தொண்டுள்ளத்தை, இந்த இலங்கை தமிழ் இனத்தை மானாமதுரையிலே, என் சொந்த ஊரின் மானாமதுரையிலே வெள்ளம் வரும்பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக பக்கத்தில் உள்ள ஸ்லோன் அகதிகளை கூப்பிட்டு அவர்களை காப்பாற்றுவார்கள். அப்பொழுது அறிந்து கொண்டேன் இப்படி ஒரு இனம் உண்டு என்பதையும், அவர்கள் உடல் வலிமை, மன வலிமை, மேலும் தொண்டுள்ள உள்ளவர்கள் என்பதையும் அப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். எனது இளைய சமுதாயம் ஒரு நாட்டை நடாத்தி கொண்டு செல்லக்கூடிய அனைத்து திறமைகளையும் கொண்டுள்ளது என்பதை இந்த விழா நிகழ்விலே அறிந்து கொண்டேன். அவர்களுக்கு நிர்வாக திறமை, பரிசுகளை வாங்கி குமித்துக் கொண்டுள்ள எனது மாணவர்களின் கல்வி திறமையை பார்க்கும் பொழுது நெஞ்சம் நெகிழ்கிறது. ஆகநேப பிரஜா தேச கால கர்ம ச ஜன்ம சத்யாரம் மந்த்ரோத சம்ஸ்காரே தசைதே குணகே தவ என்று வேதம் செப்புகிறது. ஆம், சாத்திரம், நீர், மக்கள், நாடு, பிறவி, இறை வணக்கம், நட்பழக்கம் என இவை 10ம் மனிதனின் இயல்புகளாக அமைய வேண்டும் என்று வேதம் செப்புகிறது. இந்த 10க்கும் மிகவும் அடிப்படையாக அமைவது கல்வி. இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை நமது பாட்டன் பாண்டிய நெடுஞ்செழியன் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின்பால் அற்றாயும் மனந்திரியும் ஒரு குடி பிறந்த வல்லோருள்ளும் மூத்தோன் வருக வெண்ணாதவருள் அறிவுடையவனால் அரசும் சொல்லும் என்று செப்புகிறார். ஆம், தாயானவள் எத்துணை குழந்தைகள் பிறந்தாலும் அத்தனை குழந்தைகளையும் தன் கண் இமை போல தன் குருதியை சமமாக பங்கிட்டு கொடுக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட தாயும் மனம் திரிவாளாம் எப்பொழுது? கல்வியின் பால் தன்னுடைய 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை சிறப்புற்று திரிகும் பொழுது அந்த குழந்தையின் மீது சற்று அன்பு மிகுமாம். அப்பேற்பட்ட கல்வியை வள்ளுவனும் தன் பங்கிற்கு அதிகாரம் 40 கல்விக்கென்றே ஒதுக்கி கல்வியின் முக்கியத்துவத்தை 2 அடிகளில் அளந்து காட்டியுள்ளார். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஆம், அத்தகைய புகழை பெற வேண்டும் என்றால் நாம் கல்வியை கற்றாக வேண்டும். கல்வி என்பது நன்மை, தீமை, செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, வேண்டுவன, வேண்டாதவன என அனைத்தும் 2 கலந்த இந்த உலகத்திலே அன்னப்பறவையானது எவ்வாறு நீரையும் பாலையும் பிரித்தறிகிறதோ அதை போல பகுத்து அறிவாம் 6வது அறிவை நம்முள் செலுத்தி நம்மை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. இதைத்தான் வள்ளுவன் விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர் என்று சொல்கிறார். இத்தகைய பகுத்தறிவை பெற்று நாம் நம்முள்ள தீய பழக்கங்களை வெளிக்கொணர வேண்டும், வெளியில் நம்மளை விட்டு துரத்த வேண்டும். ஒரு சமயம் அமெரிக்க அதிபர் ஒருவர் ஒரு பள்ளிக்கு விசிட் பண்ண ஆய்வு செய்ய சென்றுள்ளார். அப்பொழுது ஒரு மாணவர்களை அனைவரையும் பார்த்து நீங்கள் வருங்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு வழக்கம் போல மாணவர்களும் தங்களுடைய பதில்களை சொல்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் எழுந்து, அதிபரே, நான் உங்களைப் போல உங்கள் வெள்ளை மாளிகையிலே நான் அமர வேண்டும் என்கிறார் என்று வழக்கமாக சொல்கிறார். அதிபர் வழக்கம் போல அவரை பாராட்டி செல்கிறார். இது கதையா என்று கேட்டால் கதையல்ல, நிஜம். அவன் கனவு பலித்ததா என்று கேட்டால் பலித்தது. அப்துல் கலாம் சொன்னாரே, கனவு காணுங்கள் என்று. இளைஞர்களின் இருதய துடிப்பு சுவாமி விவேகானந்தர் சொன்னாரே, விழிமின் எழுமின்
கருதிய கர்மம் கைகூடும் வரை உழைமின் உழைமின் என்று அதைப்போல் முயற்சி உழைப்பு ஆகியவற்றால் பின்னாளில் அந்த வெள்ளை மாளிகையில் போய் அமர்ந்தானே அந்த மாணவன், அவன் வேறு யாரும் இல்லை, முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் தான். அந்த மாணவர்களைப் போல, அந்த மாணவனைப் போல கல்வி ஊக்கம் என கல்வியோடு சேர்ந்த ஊக்கமும் முயற்சியும் இருக்குமானால் நாளை நமதே, நாம் இழந்த அந்த நாடும் நமதே. நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும், கழுத்து மாலையாய் தன்னைத்தானே கட்டிக்கொள்ளும். நமது நடுவண் மற்றும் மாநில அரசுகள் நமது இன மாணவர்களுக்காக பல்வேறு சலுகைகளை அளித்துள்ளது. அந்த சலுகைகளை பெற்று குன்றில் இழுத்த விளக்காய் நீங்கள் ஒளிர வேண்டும். காயம்படும் ஓலைகள் தான் சுவடியாகிறது, காயம்படும் கற்கள் தான் சிலையாகிறது, காயம்படும் மூங்கில்கள் தான் கானம் பாடுகிறது. காயம்பட்ட மூங்கில்கள் நீங்கள் கானம் பாட வேண்டும். அதற்கு கல்வி என்பதை ராகமாக எடுக்க வேண்டும். கல்வி எனும் ராகத்தால் நீங்கள் பாடும் கானம் கடல் கடந்து அவர்கள் காதிலே விழ வேண்டும். அவர்கள் பின்னங்கால் பிடர்கள் எடுக்க ஓடி வர வேண்டும். இன்னது அதுவும் என்னது என என் தமிழ் மக்கள் நினைத்ததை பெற வேண்டும். அதற்கான காலம் கனிய வேண்டும். அதற்கு கல்வியை கண் என என் மாணவ செல்வங்கள் கருதிடல் வேண்டும். கல்வி, செல்வம், வீரம் என மூன்றிற்கும் முதன்மையாய் முத்தாய்ப்பாய் அமைவது கல்வி. அத்தகைய கல்வியை நாமும் பெற வேண்டும், மற்றவர்களும் பெற வைக்க வேண்டும். வைப்புலி கோட்பாடா வாய்த்தீயின் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் ஒவ்வார் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்று அல்லபிற என்கிறது நாளடியார். ஆம், அங்கே பறிக்கப்பட்டதே உனது உரிமை, சிதைக்கப்பட்டதே உனது உடை மானம், சிதிலமாக்கப்பட்டதே உனது உறைவிடம். அதைப்போல் மற்றவர்களால் பறிக்கவோ சிதைக்கவோ சிதிலமாக்கவோ முடியாதது கல்வி. அத்தகைய கல்வியை, அப்படிப்பட்ட கல்வியை நீங்கள் பெற வேண்டும். எப்படியேனும் பெற வேண்டும். கற்கை நின்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே. என் மாணவ செல்வங்களே, உங்களுக்காக, உங்களின் உரிமைக்காக, உங்களின் எதிர்கால வாழ்விற்காக, உயிர் நீத்த உறவுகளுக்கு, உடன்பிறவா சகோதரிகளின் இழந்த மானத்திற்கு, தன்னுயிர் தந்த தியாகிகளுக்கு, மகளை இழந்த தாய்க்கு, மனைவி இழந்த கணவனுக்கு, கணவனை இழந்த மனைவிக்கு, ஏன் அனைத்தையுமே இழந்த என் ஈழத்தமிழ் இனத்திற்கு பதில் கூற வேண்டிய பீடத்திலே நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். நீங்கள் கல்வியை கண்ணாக கருதி கல்வியின் மூலம் அதற்கு பதில் கூற வேண்டும். என் மாணவ சமுதாயமே, இன்றைய கணமும் உன்னிடம், நாளைய இனமும் உன்னிடம். இதை நீ தினமும் எண்ணிடல் வேண்டும். பறியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறேன். அப்படிப்பட்ட ஊக்கம் கொண்ட மாணவ செல்வங்களாக, கல்வியிலே ஊக்கம் கொண்ட மாணவ செல்வங்களாக நீங்கள் திகழ வேண்டும். என் மாணவ இனமே, நாளைய தினமே ஈட்டியின் முனையும் நீ, ஈடில்லா கருணையும் நீ, நாட்டிலே ஒளியும் நீ, நாரதன் போட்டு வைத்த பூட்டிலே வெடியும் நீ, புரட்சியின் தோழன் நீ, வருங்காலமே வா வா, விண்ணுமா தூரம் உனக்கு, விரைகி நீ வெற்றி வெற்றி என்று. என் ஈழத்தமிழ் மாணவர்களை பற்றி பேசக்கூடிய கருத்துகள் மிகவும் கடல் பெருக்கம். பேசவோ எனக்கு விருப்பம், ஆனால் காலமோ மிகச் சுருக்கம். வேறு வழியின்றி வருகிறேன். வணக்கம் என என் சிறப்புரையாம் சிற்றுரைக்கு சற்று இடைவெளி விட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நுனிநாக்கு ஆங்கிலம் நாகரிக முதிர்ச்சி என்று கூறும் இளைஞர்கள் மத்தியில் தமிழை தாராளமாய் பேசி சென்ற எம் மருத்துவ அலுவலருக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக பட்டதாரி மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. அடுத்த பரிசுகளை வழங்குவதற்கு மண்டப முகாம் தனித்துணை ஆட்சியர் திரு பெனடிக்ட் தர்மராய் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாணவர்களுடன் இணைந்து வரும் பெற்றோர்கள் இணைந்து பரிசை பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருமதி கிருபராஜா நாகலட்சுமி, இவரது புதல்வன் மங்களேஸ்வரன். இவருடைய படிப்பு பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்.
நவரத்தினம் யோகராணி இவர்களது புதல்வி பிரின்சி. இவருடைய படிப்பு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். சந்திரமோகன் நிபானியா இவர்களது புதல்வன் சர்ஃபி. இவருடைய படிப்பு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் பயோடெக்னாலஜி. பரிசுகளை வழங்கிய மண்டபம் முகாம் தனித்துணை ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக பரிசுகளை வழங்க மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திருமதி பா சரஸ்வதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அருள்தாஸ் இயேசுமலர் இவர்களது புதல்வன் பிரதீஷ் பெர்னாந்து. இவருடைய படிப்பு மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சிவகணேஷ் யோகலட்சுமி இவர்களது புதல்வன் சுரேந்தர். இவருடைய படிப்பு பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல். ராஜேந்திரன் ரீட்டாமா இவர்களது புதல்வன் டென்சில் ராஜ்குமார். இவரது படிப்பு பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பரிசுகளை வழங்கிய மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திருமதி பா சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகள். சமையல் பெண்ணாக மட்டும் தமிழ் பெண்கள் இருந்த காலம் மலையேறி சர்வதேச தரத்திலும் தமிழ் பெண்கள் சாதிக்கும் காலம் வந்தேறிவிட்டது. இதற்கு எடுத்துக்காட்டுதான் இவர். கல்வியை மேன்மைப்படுத்தும் இவ்விழாவில் கல்வி தெய்வத்தின் பெயரை தன்னகத்தே கொண்டவர். உதவியென்று தேடிச் செல்லும் ஈழத்தமிழர்களை அரவணைக்கும் அன்பு உள்ளம் கொண்ட அன்னை இவர். இத்தகைய சிறப்புடைய சென்னை மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திருமதி பா சரஸ்வதி அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு நடைபெறவிருக்கும் இந்த இனிய விழாவில் நான் கலந்து கொள்வதற்காக அதிக மதிப்பெண் பெற்ற முகாமால் தமிழ் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க முதன்மைச் செயலர் ஆணையர் சார்பாக என்னை இங்கு வருவதற்கு அனுமதி வழங்கிய முதன்மைச் செயலர் ஆணையர் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி இவ்வுலகில் பிறந்த அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற்று இனிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே உண்மை. ஆம், செல்வங்கள் பல உண்டு. ஆனால் அதில் அழியா செல்வம் என்பது கல்வி செல்வமாகும். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, இலங்கையில் இருந்து நீங்கள் இங்கு வரும்போது, அங்கே போர் நடைபெற்ற போது இங்கு வரும்போது நீங்கள் உங்கள் உடலில் உயிரும் மனதில் கல்வி செல்வமும் கொண்டு வந்தீர்கள். ஆனால் இங்கு வந்த பிறகு உங்களுக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உங்கள் குழந்தைகள் சேர பல சிக்கல்களும் பல தடைகளும் ஏற்பட்டது. ஆனால் அது மறுவாழ்வுத்துறையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட பின்பு அரசுக்கு உங்களுடைய சிக்கல்களும் குழந்தைகளின் படிப்பு தடைபாடுகள் ஏற்பட்டதையும் அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்பு அரசு இதற்கு +2 வரை உங்களுக்கு இலவச கல்வியும், உயர்கல்விக்கு உங்களுக்கு அதாவது தொடர்ந்து உயர்கல்வியில் கூட உங்களுக்கு 2003ஆம் ஆண்டு வரை தான் உங்களுக்கு இடஒதுக்கீடுகள் இருந்தது. அதன் பின்பு இடஒதுக்கீடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. இதற்கு இப்போ தற்போது இருக்கிற தமிழக அரசு உங்களுக்கு அதாவது என்ஜினியரிங் படிப்பு மற்றும் கலைக்கல்லூரிகளில் தமிழக மாணவர்கள் சேர்க்கைக்கு பின்னர் உங்களுக்கு தங்கு தடையின்றி சேர்ந்து பயில உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஸ்காலர்ஷிப் பள்ளிகளில் சேர்ந்த பிறகு மாணவர்கள் படிப்பதற்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கு அரசு பல நலத்திட்டங்களை வகுத்துள்ளது.
இந்த ஆண்டு வந்து 10ஆம் வகுப்பு தேர்விலும் +2 தேர்விலும் அதிக மதிப்பெண் பெற்ற 3 மாணவர்களுக்கு வந்து மற்றும் பட்டதாரிகளுக்கும் இங்கே வந்து பாராட்டு விழா நடத்துவதற்கு இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற இந்த மண்டபம் பகுதியே வல்வை விளையாட்டுக்குழு உறுப்பினர்களுக்கு முதலில் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இது தொடர்பாக வந்து இங்கே முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு NGO, அதாவது வந்து அனைத்து எப்போ கேட்டாலும் ஆஃபர், தொண்டு நிறுவனம் வந்து எல்லா முகாம்களையும் இருந்து உங்களுக்கு அயராது பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க.